ஹாய் கைஸ், இன்றைக்கி லோ பாலியில் எப்படி ஒரு வெல் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் கொடுத்து ஒரு கியூப் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. டேப் கிளிக் பண்ணி எடிட் மோடு போயிடுங்க. எடிட் மோடு போய் அந்த எட்ஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. எட்ஜை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பி கொடுத்தீங்க அப்படின்னா பெவல் ஆகும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டாப் வியூ போய்க்கோங்க. இப்போ ஜெட்டை கிளிக் பண்ணி வயர் ஃப்ரேம் மோடு போய்க்கோங்க. இப்போ ஷிஃப்ட் டி கிளிக் பண்ணி ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. எக்ஸாக்ஸில் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த கார்னரில் செலக்ட் பண்ணி கிராஃப்க்கு ஜியை ப்ரெஸ் பண்ணி எக்ஸாக்ஸில் மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ கண்ட்ரோல் ஆர் கிளிக் பண்ணி ஒரு லூப் கட் ஆட் பண்ணுங்கள். இப்போ இதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஆர் கொடுத்து 2 லூப் கட் ஆட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் டி கொடுத்து டூப்ளிகேட் எடுத்து எக்ஸாக்ஸில் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அகைன் டூப்ளிகேட் எடுத்து எக்ஸாக்ஸில் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா ஜாயின் ஆயிரும். இப்போ சாலிட் மோடு வந்துக்கோங்க. இப்போ மாடிஃபையர்ஸில் போய் ஆல் மாடிஃபையரில் சிம்பிளி டிஃபார்ம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்விஸ்டடான ஒன்று கிடைக்கும். இதில் ட்விஸ்ட்டில் இருந்து பிளண்டுக்கு மாற்றிக்கோங்க. பிளண்டுக்கு மாற்றிங்கனாலும் நமக்கு கரெக்டான ஷேப் கிடைக்காது. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது ஆக்சிஸில் போய் எக்ஸ் ஆக்சிலேருந்து ஜெட் ஆக்சிஸ் மாற்றிக்கோங்க. மாற்றினீங்க அப்படின்னா ஒரு கர்வ் மாதிரி ஒன்று கிடைக்கும். இப்போ இந்த ஆங்கிளுக்கு வந்து அதோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் கிடைக்கும் நமக்கு. இப்போ அப்ளை கொடுத்துக்கோங்க. இப்போ டாப் வியூக்கு வந்து ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் எடுத்து அது ஜெட் ஆக்சிஸில் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரொட்டேட் காரை கிளிக் பண்ணி அதை ரொட்டேட் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி ஸ்கேல் பண்ணிடுங்க. ஸ்கேல் பண்ணிவிட்டு அதை ரொட்டேட் பண்ணிடுங்க. ரொட்டேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி எம் கொடுத்தீங்க அப்படின்னா கலெக்ஷன் காட்டணும். ஒரு நியூ கலெக்ஷன் கொடுத்து எல்லாத்தையும் நியூ கலெக்ஷனில் போட்டுருங்க. இப்போ டேக் கிளிக் பண்ணி எடிட் மோடு போய்க்கோங்க. எடிட் மோடு போயிட்டு வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு கிராஃப்க்கு ஜியை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ரியலிஸ்டிக்கான லுக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இதை இப்படி பண்ணுறோம். இதே மாதிரி எல்லாத்துலேயுமே நீங்கள் செட் பண்ணிவிட்டு
இப்போ ஷிஃப்ட் ஏ கொடுத்து இது ஸ்கேலுக்கு எஸ்ஸை கிளிக் பண்ணி ஜெட் ஆக்சிஸில் ஸ்கேல் பண்ணிக்கோங்க. அகைன் ஸ்கேலுக்கு எஸ்ஸை கிளிக் பண்ணி ஷிஃப்ட் ஜெட் கொடுத்து இதை ஸ்கேல் டவுன் பண்ணிக்கோங்க. பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதை கிராப் பண்ணி வெல் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ ஷிஃப்ட் டி கிளிக் பண்ணி ஒரு காப்பி எடுத்து எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அகைன் ஒரு ஷிஃப்ட் டி கிளிக் பண்ணி ரொட்டேட்டுக்கு 6 ஒய்யை கிளிக் பண்ணி 90 டிகிரின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் லைட்டாக மூவ் பண்ணி வச்சுட்டு இது அப்படியே ஜெட் ஆக்சிஸில் மேலே மூவ் பண்ணிடுங்க. இப்போ ஸ்கேல் கிளிக் பண்ணி கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் டி கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்து ஆர்க்கு ரொட்டேட்டு எக்ஸ் ஆக்சிஸில் 90 டிகிரி கொடுத்துக்கோங்க. இதை அப்படியே கிராப் பண்ணி மேலே கொண்டு போய்க்கோங்க. இப்போ கண்ட்ரோல் ஆர் ப்ரெஸ் பண்ணி எடிட் மோடு போயிட்டு கண்ட்ரோல் ஆர் ப்ரெஸ் பண்ணி ஒரு லூப் கட் ஆட் பண்ணிக்கோங்க. லூப் கட் ஆட் பண்ணிவிட்டு இந்த 2 கார்னரையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கிராப் கொடுத்து ஜெட் ஆக்சிஸில் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ ஷிஃப்ட் டி கொடுத்து அதை அப்படியே இந்த சைடு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸ் ஆக்சிஸில். அகைன் இதை கிளிக் பண்ணி ஷிஃப்ட் டி கொடுங்க. டி கொடுத்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு ஒய் ஆக்சிஸில் 180 டிகிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். இதை அப்படியே ஸ்கேல் டவுன் பண்ணி ஜெட் ஆக்சிஸில் டவுன் பண்ணி இதை செட் பண்ணிக்கோங்க. அப்படி டூப்ளிகேட் எடுத்து இந்த சைடும் செட் பண்ணிடுங்க. இப்போ அகைன் ஒரு ஷிஃப்ட் டி கொடுத்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இது ஒய் ஆக்சிஸில் ரொட்டேட்டில் ஒய் ஆக்சிஸில் 90 டிகிரி கொடுத்துக்கோங்க. 90 டிகிரி கொடுத்துட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய் கைஸ், இப்போ ஒரு ரூட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஷிஃப்ட் ஏ கொடுத்து ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. டேபை கிளிக் பண்ணி எடிட் மோட் போயிட்டு கண்ட்ரோல் ஆர் கொடுத்து 2 லூப் கட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த 2ஐயும் ஆர்க் பண்ணி கிராப் பண்ணி ஜெட் ஆக்சிஸில் கொஞ்சம் டவுன் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஷிஃப்ட் டி கொடுத்து அது 2 டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. அகைன் டேப் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு கண்ட்ரோலாக கிளிக் பண்ணி லூப் கட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நைஃப் டூல் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நைஃப் டூல் வரும். அதை கிளிக் பண்ணி ஒரு சின்ன கட் போட்டுக்கோங்க. கட் போட்டு என்ட்ரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸ் செலக்ட் போயிட்டு அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரியே மிச்சம் 2க்கும் கண்ட்ரோல் ஆர் கிளிக் பண்ணி லூப் கட் ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் மோட் போய்க்கோங்க. எடிட் மோட் போய் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இ ப்ரெஸ் பண்ணி ஜெட் ஆக்சிஸில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி வச்சுட்டு அப்படி ஏற்ற மாதிரி தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ ஷிஃப்ட் டி கொடுத்து டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. அகைன் ஷிஃப்ட் டி எடுத்து டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் டி கொடுத்து டூப்ளிகேட் எடுத்து மேலே தூக்கி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல் கிளிக் பண்ணி கொஞ்சம் ஸ்கேல் டவுன் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் டவுன் பண்ணிவிட்டு இதை கிராப் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ண அந்த இதில் வந்து செட் பண்ணி வச்சுருங்க. ரொட்டேட் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஷிஃப்ட் டி கொடுத்து டூப்ளிகேட் எடுத்து ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஷிஃப்ட் ஏ கிளிக் பண்ணி ஒரு பிளேன் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் பண்ணிவிட்டு மாடிஃபையரில் போய் ஆட் மாடிஃபையரில்
சப்டிவிஷனல் சர்ஃபேஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் வந்து ஒரு 3 வச்சுக்கோங்க. இப்போ டேப் கிளிக் பண்ணி எடிட் மோட் போய்க்கோங்க. எடிட் மோட் போயிட்டு கிளிக் பண்ணி ஜெட்டாக் சீஸில் கொஞ்சம் எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணலாம். ஷிஃப்ட் ஏ கொடுத்து மெஷ்ஷில் போய் ஒரு சிலிண்டர் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. டேப் கிளிக் பண்ணி எடிட் மோட் போய்க்கோங்க. இப்போ இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஐ கொடுத்தீங்க அப்படின்னா ஐ கொடுத்து கொஞ்சம் ஸ்கேல் டவுன் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபேஸை டிலீட் பண்ணிடுங்க. இப்போ வெர்டெக்ஸ் செலக்ட் வந்துடுங்க. வந்துட்டு டாப் லெவலில் செலக்ட் பண்ணிவிட்டு கிராப் பண்ணி கொஞ்சம் மேலே அப் பண்ணிக்கோங்க. அப்படி கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கோங்க. இப்போ கண்ட்ரோல் ஆர் கிளிக் பண்ணி லூப் கட் ஆட் பண்ணிக்கோங்க. 2 லூப் கட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபேஸ் செலக்ட் வந்துடுங்க. ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி ஸ்கேல் பண்ணிடுங்க. அதே மாதிரி கீழேயும் பண்ணிடுங்க. ஒரு சிம்பிளான ஒரு பக்கெட் ரெடி பண்ணியாச்சு.